உறவுகளே வணக்கம். இன்றைக்கு இந்த சைக்கிள் ஓட்டத்தில் 2வது நாள். இங்கே உங்களுக்கே தெரியும், நான் நேற்று ஒரு சைக்கிள் எடுத்தேன். அப்போ இன்றைக்கு சைக்கிளில் தான் நீங்கள் பாருங்கள் என்னுடைய ட்ராவல் ஆரம்பிச்சிருக்குது. நான் இப்போ புங்கங்குளத்தில் நிற்கிறேன். இங்கே பாருங்கள், புங்கங்குளம் ஒன்று அடிச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அரியாலை பகுதியில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் உண்டு. குட்டி ஸ்டேஷன் தான். யாழ்ப்பாணம் அரியாலை வந்து ஒரு ஃபேமஸான இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதால் தான் இப்போ என்னுடைய இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கிறேன். வேலை இடம் கிட்ட தான் என்னுடைய வீட்டில் இருந்தாலும் வேணுமென்று இப்போ சைக்கிள் ஓடணுமன்றதுக்காக கொஞ்சம் தூரம் வந்தேன். நான் வந்து இந்த இடங்களையும் சைக்கிளில் ஓடிக்கொண்டு இந்த இடங்களை பார்க்குறதுல இருக்கிற சுகம் இருக்குது பாருங்கள். அது வார்த்தைகளால் சொல்லல, அது இதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். இங்கே பாருங்க இடங்கள் எப்படி இருக்குன்னு. புது புது வீடுகளெல்லாம் கட்டியிருக்கிறாங்க ரயில்வே ட்ராக்கு கிட்டையும். சைக்கிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்றால் இப்படி தான் ஓடுற சைக்கிளை இப்படி பெடல் ரெண்டு இருக்குது. இங்கே பாருங்கள், நான் காலில் தான் மிதித்து கொண்டு இருக்கிறேன். மற்ற இப்படி ஹேண்டில் ரெண்டு பக்கம் அந்த இப்படி கை பிடிக்கிறதுக்கு அந்த ஹேண்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரலாக போயிட்டுது. ஏனென்றால் வீட்டை நான் சைக்கிளை இவங்களை ஒழுங்காக கவனிக்கலை. இந்த சைக்கிளை அப்படியே பாதுகாப்பு இல்லாமல் இருந்துட்டு அப்போ நான் மோட்டர் சைக்கிளில் எடுத்து ஓட துவங்கினோடனே இதை நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன். அப்போ தம்பி மேரிட்ட கொடுத்து நான் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க தம்பி ஆகலாண்டு. அவங்களும் தெரியும் தானே இப்போதைய கால பிள்ளைகள் எப்படியாண்டு. அப்போ அவே சரியான பராமரிப்பு இதுக்கு கொடுக்கல, ஒரே கவலையாக போய்ட்டு எனக்கு. இங்கே பாருங்கள் இடங்கள் எப்படின்னு. அப்படியே நான் மெயின் ரோட்டுக்கு ஏறிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு அழகிய பழக்கடை ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் A9 ரோட், A9 வீதி. கச்சேரியும் வந்து கிட்ட தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு நான் நினைக்கிறேன் இதிலேருந்து ஒரு 50 மீட்டர் இடைவெளியில் தான் நான் நிற்கிறேன். கச்சேரி, யாழ்ப்பாணம் கச்சேரி கிட்ட. இதுங்க பாருங்கள், இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி ஒரு ரயில்வே ட்ராக் போகுது. இன்றைக்கு 2வது நாள் வெற்றிகரமாக சைக்கிளில் நான் போய்கொண்டிருக்கிறேன். இனி நாளைக்கு 3வது நாள் சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் இப்படி சைக்கிளில் போனால் அவங்களுக்கு வீடியோ போடலாம்னு யோசிக்கிறேன். என்ன மாதிரி போடுறதா இல்லையான்னு